சொல்றீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது வந்து ஆலமரம், எந்த புயலாலும் வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு திமுகவுக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க. அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால அரசியல்ல வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதை என்டார்ஸ் பண்றீங்க அப்படியே. பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படின்னா, இப்ப ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்துல துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்த், நாங்க, ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்த் இவங்க எல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர் எவ்வளவு சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, ஆசிரியரா தான் இருந்திருக்கணும். இதனால்தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்க சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உதயநிதி சொல்றாரு, அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமா. அப்ப ரஜினி கருத்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? அதனால பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பாலு அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பாக்கல. ஏன்னா அவங்கள ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பாலு அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்துல தலைவர் பதவியை கொடுத்துருக்கணும், அதை புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. இப்ப துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை புடுங்கி ஸ்டாலின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மேல சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதுல வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில பார்த்து சிரிப்போ சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸ் வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.